வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு யாதும் அறியான் அப்படின்றது. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோ இருக்கார்ல, காதலியோட பர்த்டேவை வெளியே கூட்டு போய் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. வேற 2 ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துக்கிறாரு. 4 பேர் சேர்ந்த மாதிரி ட்ரிப்புக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. அதாவது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியான ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரு விபரீதமான விஷயம் நடக்குது. நம்ம ஹீரோ ஏடகடமா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடுறாரு. இவர் தப்புச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கார்ல ஒரு மர்ம நபர் உட்காந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு வீட்டு வாசல்ல தான் இந்த கார் நின்னுட்டு இருக்கு. இந்த வீட்டோட ஓனர் இருக்கார்ல, இந்த கார் ஓனருக்கு பக்கத்துல வந்துடுறாரு. என் வீட்டு வாசல்ல எதுக்காக காரை நிறுத்தி வச்சிருக்கீங்க? இங்கெல்லாம் நிக்க கூடாது, முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பயே இந்த நபர் கண்டுக்காம இங்கேயே நின்னுட்டு இருக்காரு. ஆனா சொன்ன ஓனர் இருக்கார்ல, அவரோட வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அவர் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சுத்தியில எடுக்கிறாரு. காரை விட்டு வெளியே இறங்கி வராரு. அந்த வீட்டோட ஓனரை கொலை பண்றதுக்காக தான் வந்திருக்காரு போல. இப்ப ஊடியெல்லாம் போட்டு இவரோட முகத்தெல்லாம் மறைச்சுக்கிறாரு. உள்ள வந்தவர் அந்த நபரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ரத்தம்லாம் தெரிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எதுக்காக கொலை பண்றாரு அப்படின்றது கிளியரா தெரியல. இப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. இது எல்லாமே ஒரு படத்துல நடக்கிறதா இருக்கும். அந்த படத்தை எடிட் பண்றது தான் நம்ம ஹீரோவா இருப்பாரு. நம்ம ஹீரோவோட பேரு ஜீவா அப்படின்றது. எடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரத்துல ஒரு கதை எழுதி எப்படியாவது டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டு இருக்காரு. இவரோட ஃபேமிலி சிச்சுவேஷனும் ரொம்ப மோசமா தான் இருக்கு. அதாவது சினிமான்னு இவர் அலைஞ்சிட்டு இருக்காருல, அதனால 4 காசு சேர்த்திருக்க மாட்டாரு. அப்ப எப்ப பாரு இவருக்கு அட்வைஸ் பண்றாரு, உருப்படியா ஒரு வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா வீட்டுல இருக்க அம்மா இருக்காங்கல்ல, பையனுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. எதுக்காக பையனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, பையன் பெரிய ஆளா வருவான்ற மாதிரிலாம் பையனுக்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருப்பாங்க. ஏறக்குறைய கல்யாண வயசு வந்துருச்சு. இருந்தாலும் தங்கச்சி கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. வீட்டுல போதுமான காசு இல்லல்ல, அதனால தான் கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இவர் வண்டியில வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பெட்ரோல் இல்லாம வண்டி ஒரு இடத்துல நின்றுது. பெட்ரோல் கூட போட முடியன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்காரு போல. இப்ப தள்ளிக்கிட்டே பக்கத்துல இருக்க டீ கடைக்கு வந்து டீ எல்லாம் குடிக்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல நியூஸ் பேப்பர்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. டிவிகே சார்பா விஜய் ஒரு இடத்துல மாநாடு போட போறாரு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் இருக்கு. அந்த நியூஸை இவருமே பாக்குறாரு. இங்கதான் யாதும் அறியான்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த படத்தோட கதை இருக்கு பாத்தீங்களா, 2024 நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. ஹீரோ ஜீவா இருக்கார்ல, ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் சைக்கியாட்ரிஸ்டா இருப்பாரு. இவரை பாக்குறதுக்காக ஏற்கனவே ஒரு பையன் வந்திருக்கான். அந்த பையன் கிட்ட இவர் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காரு. அந்த பையனும் சினிமா பைத்தியம் போல, எப்படியாவது சினிமால சாதிக்கணும்ன்ற மாதிரிலாம் கதை சொல்லிட்டு இருக்கான். இவர் ப்ரொடியூசர்னு நினைச்சு பேசிட்டு இருக்கான். இவரால் ஒரு ஸ்டேஜுக்கு மேல சமாளிக்க முடியல. தயவு செஞ்சு இங்க இருந்து கூட்டு போங்க, நான் மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி தந்திருக்கேன்ற மாதிரி அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்பயும் அந்த பையன் இவர் ப்ரொடியூசர் மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். போய் தொலை அப்படின்ற மாதிரி இவருமே கஷ்டப்பட்டு அனுப்பி விடுறாரு. அடுத்ததா அப்பா இருக்கார்ல, ஜீவாவை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. பையன் என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளா மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கான். எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம், வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டான். அதனால தான் உங்ககிட்ட கூட்டு வந்திருக்கேன், என்ன பிரச்சனைன்றத பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன், நீங்க வெளியே போய் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அப்பாவும் இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. தம்பி, உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்கிறாரு. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதெல்லாம் நீ சொன்னா நம்புவேன், என்ன நடந்தது ஸ்டார்டிங்ல இருந்து தெளிவா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப ஜீவா இருக்கார்ல, இவர் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத சொல்றாரு. இப்ப சில வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த ஜீவாவை பொறுத்த வரைக்கும் பிரபுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் நல்ல ரிச்சான பர்சனா இருப்பாரு. ஷைலின்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. 2 பேருமே பயங்கரமா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஜீவா இருக்கார்ல, கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றாரு. கொஞ்சம் தள்ளி எந்திரிச்சு போய் நிக்கிறாரு. அவர் சோகமா எந்திரிச்சு போனதா பிரபு கவனிச்சிருப்பாரு. இப்ப பேசலான்ற மாதிரி பக்கத்துல வந்துடுறாரு. ஏன்டா அப்செட்டா இருக்குன்னு கேக்குறாரு. உங்களை பார்த்தா பொறாமையா இருக்குடா, நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட எதுவுமே பண்ண முடியலடா, கிஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணாலே அடிக்கிறான்ற மாதிரி சொல்றாரு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி பிரபுவும் ஷைலியும் ஆச்சரியமா கேக்குறாங்க. இவருமே சொல்றாரு, லவ்வர்ஸ் டேவா இருக்கும், இவருமே கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க செல்ஃபி எடுக்கும் போது கிஸ் பண்றதுக்காக நெருங்கி வராரு. கிஸ் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா அவங்க இருக்காங்கல்ல, பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. லவ்வர் தானே, அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. என்னதான் லவ்வரா இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க பேரு ஷாலு அப்படின்றது. அவங்க கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இப்பதான் சிட்டிக்கு வந்து வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க.
இந்த மாதிரி தாண்டா என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவரும் புலம்பிட்டு இருக்காரு. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணான்ற மாதிரி பிரபு ஆச்சரியப்படுறாரு. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ட்ரிப் மாதிரி நம்ம 4 பேர் சேர்ந்து போனா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப இந்த ஜீவா இருக்காருல, அடுத்த வாரத்துல அவளோட பர்த்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த பர்த்டேவையே காரணமா வச்சு நம்ம ட்ரிப்புக்கு கிளம்பலாம், பர்த்டேவை அந்த இடத்துல வச்சு செலிப்ரேட் பண்ணலாம், செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி பிரபு சொல்றாரு. ஆனா அவ வருவாளா தெரியலையேன்ற மாதிரி ஜீவா கேக்குறாரு. அதெல்லாம் வருவா, நான் சொல்ற மாதிரி பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஜீவாவும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஜீவா இருக்காரு பாத்தீங்களா, லவ்வருக்கு கால் பண்ணி பேசுறாரு. உன் பர்த்டேவை நம்ம ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்ணலாம், நீ வரியான்ற மாதிரி கேக்குறாரு. என் வீட்டுல விட மாட்டாங்க, என்னால வர முடியாதுன்னு சொல்றாங்க. உன் பேரண்ட்ஸ் எல்லாம் கிராமத்துல தானே இருக்காங்க, அப்புறம் என்ன, நீ சொல்லாத, சமாளிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படிலாம் என்னால வீட்டுல போய் சொல்ல முடியாது, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாதன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திரும்பியும் ஜீவா கிட்ட இருந்து கால் வருது. நீ வருவியா மாட்டியான்ற மாதிரி கேக்குறாரு. அதான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் அதை பத்தி பேசாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவர் காலை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க மெசேஜ் பண்றாங்க, வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. அவர்கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்றான்ற மாதிரி கோவப்படுறாங்க. இவங்களும் இவங்களோட ஃப்ரெண்டும் பரதநாட்டியம் கிளாஸ்க்கு போவாங்க போல, அந்த இடத்துல வச்சு இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க, நீ கூட போயிட்டு வந்தாதான் என்னன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க. இப்ப பேசி 2 பேருமே டீச்சர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. 2 பேரும் வெளியே போங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. அவன் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக தான் இந்த ட்ரிப் பிளான் எல்லாம் போடுறான்னு தோணுது, அதனால தான் யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் என்ன, நீ அவனை அலோவ் பண்ணாத, எப்படியாவது ட்ரிப் மட்டும் போயிட்டு வந்துருன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாங்க. இதனால இவங்களுமே போலான்ற மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க. இப்ப போலான்னு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லிட்டான்ற மாதிரி ஜீவா இருக்காருல, பிரபுக்கு கால் பண்ணி சொல்றாரு. பிரபு தான் கொஞ்ச நாள் பேசாம இரு, அவளே வலிக்கு வருவான்ற மாதிரி ஐடியா கொடுத்திருப்பாரு. நீ சொன்ன ஐடியா நடந்துருச்சு மச்சான் அப்படின்ற மாதிரிலாம் ஜீவா சொல்றாரு. இப்ப ஜீவா இருக்காரு பாத்தீங்களா, கேர்ள் ஃப்ரெண்ட ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. அவங்க வீட்டுக்கு தான் கூட்டு போறாரு. அங்க இருந்து போற மாதிரி தான் பிளான் இருக்கும். பிரபு வீட்டுக்கு வந்தோன்னா பிரபுவையும் ஷைலியும் இவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. சோ 4 பேருமே சேர்ந்த மாதிரி டிராவல் ஆரம்பிச்சிடுறாங்க. வழியில நிறைய இடத்த பாக்குறாங்கல்ல, அந்த இடத்துல எல்லாம் ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு பகுதியில இவங்க நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் விசாரிக்கிறதுக்காக வராரு. நீங்க எல்லாம் யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே இங்க இருக்க ஒரு ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பகுதியில ரெசார்ட்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, என்ன ரெசார்ட் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ரெசார்ட்டோட மேனேஜர் நம்பர் இருக்கு, இருங்க சார் கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே கால் பண்ணி பேசுறாரு. ரெசார்ட் எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் போன் கேட்கவே போனை தந்துடுறாரு. போலீஸ் கிட்ட அவர் அட்ரஸ் சொல்றாரு. ஓஹோ அந்த ரெசார்ட்டா, சரி சரின்ற மாதிரி போலீஸும் ஏத்துக்கிறாரு. ரெசார்ட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா நேரா ரெசார்ட்டுக்கு போங்க, இந்த மாதிரி காட்டு பகுதியில எல்லாம் நின்னு போட்டோ எடுக்க கூடாது, மிருகம் இருங்க கடிச்சிட்டா நாங்க என்ன பண்றது, நாங்க தான் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. சரி சார் நாங்க கிளம்புறோம், கிளம்ப போக பாக்குறாங்க. நீ ஊதி காட்டு அப்படின்ற மாதிரிலாம் பிரபு ஊதி காட்ட வைக்கிறாரு. குடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போங்கன்ற மாதிரிலாம் அனுப்பி விடுறாரு. இப்ப ஃபால்ஸ பாக்குறாங்க, அந்த இடத்துல டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஷாலு குனிஞ்சு தண்ணியில விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோ குறுகுறுன்னு பாக்குறாரு. அத ஷாலுமே பாத்துறாங்க. முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாங்க. இவருமே வேற பக்கம் தலையை திருப்பிக்கிறாரு. மேற்கொண்டு இவங்க டிராவல் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியே இவங்க வர வேண்டிய ரெசார்ட் கிட்ட வந்துடுறாங்க. ரெசார்ட்டோட மேனேஜரா இவர் தான் இருப்பாரு. இவங்க வந்ததை பார்த்தோன்னா வெல்கம் பண்றதுக்காக வாசலுக்கு வராரு. பரவாயில்ல நல்லா தான் இருக்குன்ற மாதிரி இவங்களுமே ரெசார்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பிரபு இருக்கார்ல, என்னென்ன இந்த பகுதியில எந்த ரெசார்ட்டுமே இல்லன்ற மாதிரி கேக்குறாரு. நிறைய ரெசார்ட் இருக்கதான் செஞ்சது, எல்லாத்தையும் மூடிட்டாங்கன்னு சொல்றாரு. மூடிட்டாங்களா, எதுக்குன்னு கேக்குறாங்க. எல்லா இடத்துலயும் சாவுலாம் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் இந்த ரெசார்ட்லயே 2 பேர் கொடூரமா செத்து போயிருந்தாங்கன்னு சொல்றாரு. இது செத்து போயிருந்தாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இது காட்டு பகுதின்றதுனால நிறைய மிருகம்லாம் வரும், அந்த மாதிரி மிருகம் வந்து தான் 2 பேரை கொடூரமா சாவடிச்சிருச்சு. இந்த இடத்த சுத்தி வேலி போட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் அந்த மாதிரி மிருகம்லாம் வராதுப்பா. 6 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தங்க வந்தாங்க, நல்லா சந்தோஷமா டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போனாங்க. நீங்க தேவையில்லாம அதை நினைச்சுலாம் பயப்படாதீங்க, உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா இவங்களுக்கு இதை கேட்கவே பயம் வந்துருது. இது 2 பேர் கொடூரமா செத்து போயிருந்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதுலயும் பிரபுவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஷைலி தான் ரொம்ப பயப்படுறாங்க. இங்க போட்டோஸ்லாம் கொஞ்சம் வினோதமா இருக்கு, இங்க பாரு இந்த போட்டோ எல்லாமே வித்தியாசமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் இருக்கேன்ல வான்ற மாதிரி சொல்றாரு. இங்க நிறைய ரூம் இருக்கு, 2 ரூமை இவங்களுக்கு தந்துடுறாரு. நிறைய பேர் இந்த ரெசார்ட்டுக்கு வரது இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஷாலு இருக்காங்கல்ல, வியூ செம்மையா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமான்ற மாதிரி ஹீரோ நெருங்கி வந்துட்டு இருக்காரு. இவர் நெருங்க ட்ரை பண்றாருன்னு தெரிஞ்சோன்னே இவங்க விலகிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஷாலு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஷைலி பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னப்பா பாய் ஃப்ரெண்டுக்கு இடமே தரமாற்ற போல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
இந்த காலத்துல இப்படி இருக்கியான்ற மாதிரி ஷைலி கேக்குறாங்க. என் பேரண்ட்ஸ் என்ன நம்பி சென்னைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, அவங்களோட நம்பிக்கையை நான் கெடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும், சீக்கிரமாவே என்னோட வீட்டுல இவனை பத்தி பேசுவேன், நாங்க முறைப்படி கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜீவா இருக்காருல, எப்படியாவது இவங்க கூட ஒன்னா இருந்துடணும்னு நினைக்கிறாரு. பிரபுவும் காண்டம்லாம் இருக்கான்னு கேக்குறாரு. இல்ல மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி என்கிட்ட எக்ஸ்ட்ரா காண்டம் இருக்கும், இரு எடுத்துட்டு வந்து தரேன்ற மாதிரி அவருமே எடுத்துட்டு வந்து தராரு. இந்த சமயம் மேனேஜர் இருக்கார்ல, இவங்க சரக்கு வாங்க சொன்னதுனால சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. அண்ணன் நீங்க எங்க போறீங்க, நீங்களும் இங்கேயே உட்காருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே இங்க உட்காந்துடுறாரு. இவரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் 6 மாசமா இங்க வேலை பார்க்கறதா சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. 10 வருஷம் ஜெயில இருந்தேன்னு சொல்லிட்டாரு. இது ஜெயில இருந்தீங்களான்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. என்னென்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே இவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் கருப்பா குள்ளமா இருக்காருல்ல, அதனால பெருசா யாருமே இவருக்கு பொண்ணே தந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அழகான பொண்ணு இவர் நல்லவருன்றதுக்காக கல்யாணம் பண்ணிருப்பாங்க. 2 பேருமே சந்தோஷமா வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நமக்கு பிறக்கிற குழந்தை நம்மள மாதிரி இருந்துடக்கூடாது, நம்மள உருவக்கேலி எல்லாம் பண்றாங்க, நம்ம குழந்தை அதை அனுபவிக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. பார்த்து ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்கும் போது நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை ரொம்ப அழகாவே இருக்கு. இவருமே நல்லபடியா குழந்தைய வளர்க்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃப் உடம்பு முடியாம இறந்து போயிடுவாங்க. இவர் குழந்தைய தனியா வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு பொண்ணு தான் பிறந்திருக்கும். ஒரு 20 வயசு இருக்கும் போது ஒருத்தன் லவ் பண்றன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட ஒன்னா இருந்து தப்பா போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருப்பான். அதை வச்சு அந்த பொண்ணை பயங்கரமா மிரட்டி இருப்பான். அப்பா கிட்ட சொல்லாம அவங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் தெரிய வந்தோன்னா கோவப்பட்ட இவர் இருக்கார்ல, சம்பந்தப்பட்டவனை சாவடிக்கணும்ன்ற மாதிரி சாவடிச்சிருப்பாரு. அதனால தான் ஜெயிலுக்கு போனன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அழுதுகிட்டே இந்த விஷயத்த சொல்றாருல, சாரிப்பா நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி உங்களை ஃபீல் பண்ண வச்சிட்டேன், நான் உள்ள போறேன்னு எந்திரிச்சு போயிடுறாரு. ஷைலிக்கு இந்த இடம் வந்ததுல இருந்தே கொஞ்சம் நெகட்டிவ் வைபா இருக்கு, நம்ம பேசாம கிளம்பி போயிடலான்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி பிரபு சொல்றாரு. இவ்வளவு நேரமும் ஷாலு தள்ளி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஷாலு தனியா என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஷாலுவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி நாங்க படுக்க போறோன்ற மாதிரி பிரபுவும் ஷைலியும் கிளம்பிடுறாங்க. இவங்களும் படுக்க போலான்ற மாதிரி ரூம்குள்ள வந்துடுறாங்க. மணி 12 தாண்டிடுது. இன்னைக்கு தான் ஷாலுவோட பர்த்டேவா இருக்கும். என்ன 12 தாண்டிருச்சு, இவன் விஷயம் பண்ண மாட்டான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப திரும்பி இவரை பார்த்தா இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. என்ன விஷ் பண்ணாம தூங்கிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பன்னு பத்தி யாரோ வேகமா கதவை தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு லைட்டா பயம் வருது. இவரை எழுப்பலான்னு பார்த்தா இவர் எந்திரிக்கவே மாட்டாரு. என்ன இவன் வேற எந்திரிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப பயந்து இவங்க கதவு கிட்ட வராங்க. சட்டுன்னு கதவை திறக்கிறாங்க. யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரு, அதே மாதிரி மேனேஜர் வந்திருக்காங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி விஷஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கூட ஞாபகம் வச்சிருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம் வச்சு இல்லையே அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. திரும்பி பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களை வர சொன்னதே பாய் ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. பாய் ஃப்ரெண்ட் இவங்களுக்காக ஒரு செயினை வாங்கியிருக்காரு. அந்த செயினை இவங்க கிட்ட தந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க கேக்லாம் இந்த இடத்துல வெட்டுறாங்க. மச்சான் சர்ப்ரைஸ் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சு, நீ நைட் அப்ரோச் பண்ணு, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பிரபு சொல்றாரு. டே கண்டிப்பா ஆகுமான்னு கேக்குறாரு. கண்டிப்பா ஆகும்னு பிரபு சொல்றாரு. இப்ப 2 பேருமே படுக்கிறதுக்காக வந்துடுறாங்கல்ல. இவர் தூங்கிட்டு இருக்க மாதிரி அப்படியே கைய போடலாம்னு நினைக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் உருண்டு வந்து இவங்க இடுப்புல கைய வைக்கிறாரு. இவங்க திரும்பி பாக்குறாங்க, இவர் தூங்குற மாதிரி பண்றாரு. திரும்பி இடுப்புல கைய வச்சோன்னா ஷாலு எந்திரிச்சிடுறாங்க. நீ வேணும்ட்டே தான் இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியுது, தயவு செஞ்சு அதை மட்டும் ட்ரை பண்ணாத, அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க திரும்பி படுத்துடுறாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு படுக்கிறான்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி திரும்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவரும் நெருங்கி வந்து ட்ரை பண்ணிட்டாரு. இந்த வாட்டி ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணனா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு தானே, இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாரு. தப்பு தான், கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்றது தப்பு தான், ஒன்னா இருக்கிறது மட்டும் தான் காதல்னு நினைக்கிறியான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் என்னமோ செக்ஸ் அடிக்ட் மாதிரி நீ பேசிட்டு இருக்க, சரி விடுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்களுமே படுத்துடுறாங்க. இவருக்கு போர் அடிக்குதுல, பேசாம டிவியை வச்சு பாப்போன்ற மாதிரி டிவியை வச்சு பாக்குறாரு. இந்த சமயம் மேனேஜர் இருக்காருல, வாங்கின சரக்க குடிச்சிட்டு இருக்காரு. பாட்டு கேட்போன்ற மாதிரி ரேடியோல பாட்டு வச்சு கேக்குறாரு. டிவில கிளாமரான சீன் தான் ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னா ஜீவாவோட மனசு திரும்பி மாறிடுது. திரும்பி ட்ரை பண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றதுக்காக நெருங்கி வராரு. கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காருல, இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ திருந்த மாட்டல்ல, நான் இதுக்கப்புறம் இங்க இருக்க போறது இல்ல, கிளம்ப போறேன்னு சொல்றாங்க. கோவத்துல இவர் அறையவும் செய்யறாங்க. பதிலுக்கு கோவப்பட்ட இவர் இருக்காருல, பலார்னு கண்ணத்திலேயே அறையிறாரு. இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன், இப்பயே கிளம்புறேன்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. போகாத, நில்லுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க கேட்காம இவரை தள்ளி விட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க தள்ளி விட்டதுல ஒரு கிளாஸை உடச்சிட்டு இவரோட கையில காயெல்லாம் ஏற்பட்டுது. இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போதுதான் கையில ரத்தம் வரத பாக்குறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பாக்குறதுக்காக வராங்க. இவரோட கையில இப்ப கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே திரும்பி சமாதானம் ஆயிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க.
செயின் இன்னும் அவங்க போடாம இருப்பாங்க, இவர் தான் போட்டு விட்டுட்டு இருக்காரு. இப்ப மேனேஜர் இருக்காருல, பாட்டை இன்னும் சத்தமா வச்சு ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ இன்னமும் அடங்க மாட்டாரு, திரும்பி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறாரு. நெருங்கி இவங்களை கட்டி பிடிக்கிறாரு. இந்த வாட்டி இவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே வாட்டின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சேஃப்டிக்கு காண்டமா வச்சிருக்கன்னு சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ஏத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரூம்ல ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. மேனேஜர் பாட்டு சத்தத்தை அதிகமா வச்சிருக்காருல, இந்த சவுண்ட் பிரபுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு போல. அண்ணா மனுஷன் தூங்குறதா வேணாமா, கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஜீவாவை காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஒன்னா இருந்துடுறாங்க. டே பிரபு, நீ சொன்னது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா டான்ஸ் பண்றாரு. இப்ப இவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்க பதிலே சொல்லாம இருக்காங்க. என்ன பதில சொல்ல மாட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பார்த்தா அவங்க செத்து போயிருக்காங்க. எப்படி அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆகுறாரு. இங்கதான் இன்டர்வியூல போடுறாங்க. இப்ப ஜீவா இருக்காருல, பிரபுக்கு கால் பண்றாரு. இந்த நேரத்துல எதுக்காகடா கால் பண்றேன்னு கேக்குறாரு. டே இவ செத்து போயிட்டாடா, என் ரூமுக்கு வான்னு சொல்றாரு. என்ன காமெடி பண்றியான்ற மாதிரி பிரபு கேக்குறாரு. காமெடி எல்லாம் பண்ணலடா, உண்மையதான் சொல்றேன், சீக்கிரமா வான்னு சொல்றாரு. இப்ப பிரபு என்ன ஏதுன்னு புரியாம வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மச்சான் ஒன்னாதான்டா இருந்தேன், அதுக்கே செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப பிரபு என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கும் போது கேர்ள் ஃபிரெண்ட் வந்துடுறாங்க. பிரபு பதட்டமா வந்ததுனால தான் கேர்ள் ஃபிரெண்ட் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப கேர்ள் ஃபிரெண்டுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுனால ஷாக் ஆயிடுறாங்க. போலீஸ்க்கு சொல்லிடலான்ற மாதிரி பிரபு சொல்றாரு. மச்சான் எனக்கு பிரச்சனை வரும்டா, வேணான்ற மாதிரிலாம் ஜீவா சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஷைலி இருக்காங்கல்ல, நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இந்த மாதிரி ரேர் கேஸ்ல நடக்க வாய்ப்பு இருக்கு நெட்ல போட்டிருக்கு, நம்ம போலீஸ்க்கு புரிய வச்சிடலாம், போலீஸ்க்கு போறதுதான் நல்லதுன்ற மாதிரி ரெண்டு பேருமே சொல்றாங்க. ஆனா ஜீவா வேணான்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காரு. மச்சான் பிரபு, நீ சொல்லிதான்டா இந்த இடத்துக்கு வந்தோம், இப்படி ஆனதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்ற மாதிரி கேக்குறாரு. இது நான் சொல்லி இந்த இடத்துக்கு வந்தமா, கேர்ள் ஃபிரெண்ட் கூட சந்தோஷமா டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொன்னேன், அதனால தான் இந்த ட்ரிப்போட ஐடியாவை கொடுத்தேன். போலீஸ் கிட்ட என்ன மாட்டி விடலான்னு மட்டும் யோசிக்காத, இப்பயே நான் போலீஸ்க்கு கால் பண்றேன், எதனால பேசிக்கலாம்னு சொல்றாரு. மச்சான் போலீஸ்க்கு மட்டும் கால் பண்ணது அப்படின்ற மாதிரி இவர் தடுக்கிறாரு. இப்படி தடுக்கிறதுனால ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை மாதிரி ஏற்படுது. மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஷைலி வேணான்னு தடுக்க பாக்குறாங்க, அதை மீறியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜீவா தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது ஒரு உடைஞ்ச பொருளை வச்சு அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அது ஷார்ப்பான பொருளா இருக்கவே பிரபுவோட கழுத்துல குத்தி பிரபு இறந்து போயிடுறாரு. இதை பாக்குற ஷைலி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் இப்படி பண்ணன்னு கேக்குறாங்க. நான் வேணும்ட்டே பண்ணல ஷைலி, ப்ளீஸ் ஷைலி நீ அது புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்க ஓட ட்ரை பண்ணவே இவர் தடுக்கிறதுக்காக அடிச்சிடுறாரு. மேனேஜர் தூங்க ஆரம்பிச்சிருப்பாரு. இவங்க கத்துன சவுண்ட் மேனேஜருக்கு கேக்குது. என்ன சவுண்ட்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் அவங்களையும் சாவடிச்சிடுறாரு போல. ஆக மொத்தத்துல ஒரு நாள் நைட்ல 3 கொலை பண்ணிட்டாரு. இப்ப மேனேஜர் கதவை தட்டுறாரு. இவருமே கதவை திறக்கிறாரு. தம்பி ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டாரு. டிவி பார்த்தன அந்த சவுண்ட் தான் அப்படின்ற மாதிரி கதவை சாத்துறாரு. இப்ப ஜீவா தெரியாதனமா 3 பேரை சாவடிச்சிட்டார்ல, எப்படியாவது இவங்க 3 பேரோட பாடியும் டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அசந்து தூங்கிடுறாரு. 6 மணிக்கு மேனேஜர் எப்பவுமே கண் முழிச்சிருவாரு போல. இப்ப கண் முழிச்சவரு செடிக்கு தண்ணி விடுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 7 மணி வாக்குல கதவை தட்டுறாரு. நான் வெளியே போறேன் தம்பி, ஏதாவது வேணுமான்னு கேக்குறாரு. இல்லன்னு எதுவும் வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப அவருமே சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோ இருக்காருல, இப்ப ஒரு பாடியை மட்டும் தூக்கிட்டு வராரு. பக்கத்துலயே ஒரு மலை இருக்கும், இங்க இருந்து போட்டுட்டா மிருகம் சாப்பிட்டுரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் போட்டுட்டு திரும்பலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல மேனேஜர் கன்னோட நின்னுட்டு இருக்காரு. இவர் பண்ணதை பார்த்துட்டார்ல, இவரை ஷூட் பண்றதுக்காக எய்ம் பண்றாரு. இது எல்லாமே ஹீரோக்கு அந்த கனவுன்ற மாதிரி காட்டுறாங்க. இப்பதான் ஹீரோ தூக்கத்துல இருந்து முடிக்கிறாரு. இப்ப ஷைலியோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, வேகமா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. இப்பதான் உண்மையிலேயே 6 மணி ஆகுது போல. அவருமே கொஞ்ச நேரம் தண்ணி பாய்ச்சுற வேலை எல்லாம் பாக்குறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவர் இருக்கார்ல, கார் எடுத்துட்டு கிளம்பணும்ன்ற மாதிரி வேகமா கிளம்புறாரு. பேக் எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கடைக்கு வந்துடுறாரு. பெருசா ஒரு 3 பேக வாங்கிடுறாரு. பாடியை தெரியாம கொண்டு போறது கஷ்டம், அதனால பேக்குள்ள போற மாதிரி துண்டு துண்டா வெட்டணும்னு யோசிக்கிறாரு. ஷார்ப்பான கத்தியை கொண்டு வந்துடுறாரு. இப்ப அவங்க 2 பேரோட பாடியை வெட்டிடுறாரு. இப்ப கேர்ள் ஃபிரெண்டோட பாடியை இவர் பாத்ரூம்க்கு இழுத்துட்டு வந்துடுறாரு. கேர்ள் ஃபிரெண்டோட பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வெட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வெட்டதுக்காக வராரு. இவர் வெட்டதுக்காக கத்தியை ஓங்கும் போது அவங்க சட்டுன்னு எந்திரிச்சிடுறாங்க. என்ன இவன் முழிக்கிறான்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. என்னாச்சு, ஏன் உன் மேல ரத்தமா இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்ப இவ உயிரோட தான் இருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. உண்மையில அவங்க செத்து போயிருப்பாங்க. அவங்க பேசின மாதிரி இவர் கற்பனை தான் பண்ணிருப்பாரு. இப்ப அவங்க பாடியை துண்டு துண்டா கட் பண்ணிடுறாரு. இவங்கள ஒரு பேக்குள்ள போட்டு லாக் பண்ணிடுறாரு. மேனேஜர் இல்லனா இப்பயே கூட கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா மேனேஜர் கீழே தான் இருக்காரு. இவர் எப்பதான் போவாரு அப்படின்ற மாதிரி இவரும் அவர் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் மேனேஜர் இங்கேயே தான் இருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பி சைக்கிள் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறாரு. இதான் சரியான சமயம், இந்த 3 பேக்கையும் கார் டிக்கில வச்சு இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஒவ்வொரு பேக்கா கீழே இறக்கிட்டு இருக்காரு. அப்படி இறக்கிட்டு இருக்கும் போது இவர் கேலண்டரை எதர்ச்சியா கவனிக்கிறாரு. கவனிச்சு ஷாக் ஆயிடுறாரு. 2026 போட்டிருக்கு.
இது 2024 தானே, ஏன் 2026 போட்டிருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த இடத்துக்கு இவர் வரும்போதே 2024 தான் இருந்திருக்கும், இப்பதான் 26 மாறி இருக்கு. இவர் ஒன்னும் புரியாம யோசிச்சுக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்பதான் டீ கடையில இருக்க நியூஸ் பேப்பர் கட்டிங்க பாக்குறாரு. முதல்வர் விஜய் ஒரு திட்டத்தை அறிவிச்சாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. எது முதல்வர் விஜயான்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காரு. இப்ப பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு பகுதிக்கு வந்துடுறாரு. அங்க இருந்து தங்கச்சிக்கு கால் பண்றாரு. இது என்ன வருஷம் கேக்குறாரு. 2026 சொல்லிட்டாங்க. நீ கீழே போய் கேலண்டரை பார்த்து சொல்லுன்னு சொல்றாரு. கேலண்டரை பார்த்து 2026 சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. ஏதோ தப்பா இருக்குன்றது இவருக்கு புரிஞ்சிருது. ஒரு வழியே இவர் பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டார்ல, திரும்பி அந்த ரெசார்ட்டுக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறாரு. இப்ப ரெசார்ட் கிட்ட வந்து காரை நிறுத்துறாரு. அந்த சவுண்ட் அந்த மேனேஜருக்கு கேக்குது போல, பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இவர் கிராஸ் பண்ணும்போது மேனேஜர் வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவர் ரத்தக்கரை ட்ரெஸ்ஸோட வெளியே போயிருக்காருல, மேனேஜர் அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப மேனேஜர் கோவமா அடிக்கிறதுக்காக ஒரு பொருளை எடுக்க போறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது. மேனேஜர் இவரை பார்த்து ஷாக் ஆயிருக்க மாட்டாரு. அங்க குரங்குங்க சில சாப்பாடு பொருளை சாப்பிடுறதுக்காக வந்திருக்கோம், அதுக்கு தான் டென்ஷன் ஆயிருப்பாரு. ஏன்னா ஜீவா சட்டுன்னு ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாரு. மேனேஜர் கண்ணில் படாம இவரோட ரூம் வந்துடுறாரு. ஒரு குளியலை போடலான்ற மாதிரி இவர் குளிக்கலாம் செய்யறாரு. நிறைய பாடி எல்லாம் இந்த இடத்துல வெட்டி இருக்காருல, கெட்ட நாத்தம் அடிக்குது. ரூம் ஸ்ப்ரேவை அடிச்சு வைக்கலான்ற மாதிரி இவரும் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த ஸ்மெல்லுனால இவரே இந்த இடத்துல மயக்கம் போட்டு பொஸ்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஒரு மணி நேரம் ஓடிடுது. அப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா வேணும்ட்டே பாத்ரூம்ல ஷவரை திறந்து வச்சிடுறாரு. கதவை திறந்து பார்த்தா மேனேஜர் தான் வந்திருக்காரு. சாப்பாடு தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சாப்பாடு வைக்கிறாரு. மேடம் குளிச்சிட்டு இருக்காங்களான்னு கேட்கிறாரு. இவரும் ஆமான்னு சொல்றாரு. சரி சரி பிரபு சாருக்கு நான் சாப்பாடை தரேன்ற மாதிரி இவர் கிளம்ப பாக்குறாரு. இல்ல அவங்க ரெண்டு பேருமே உடம்பு டயர்டா இருக்குன்னு படுத்துட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னாங்க, நீங்க கதவெல்லாம் தட்டிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சரின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ இதை சொல்லும் போது கொஞ்சம் பதட்டமா பேசியிருப்பாரு. இவர் எதுக்காக இவ்வளவு பதட்டப்படுறாரு. அதே மாதிரி காலையில இருந்து அவங்க 3 பேரை பார்க்கவே இல்லையேன்னு யோசிக்கிறாரு. ஹீரோ அடுத்து என்ன பண்றதுன்னு ஒரு முடிவு எடுக்கல போல, வெளியே போய் யோசிக்கலான்றதுக்காக கதவெல்லாம் சாத்திடுறாரு. இங்க இருந்து கிளம்புறதுக்காக நடக்கிறாரு. அப்ப மேனேஜரும் நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. சார் இன்னைக்கு வரைக்கும் தான் நீங்க ரூமை புக் பண்ணிருக்கீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இப்பயே சொல்லுங்க, நான் ஓனர் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரிண்ணே ஈவினிங் குள்ள சொல்றேன், ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் கதவை சாத்திட்டு போறாரு அப்படின்றது மேனேஜருக்கு தெரியுது. எதுக்காக கதவை சாத்திட்டு போறாரு, கண்டிப்பா ஏதோ தப்பு பண்றாரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவரோட கார் கிளம்புறத பார்த்துட்டு இருக்காரு. காரு கிளம்பிருச்சுன்னு தெரிஞ்சோன்னா இவருமே வேற ஒரு சாவியை எடுக்கிறாரு. ஸ்பேர் சாவியை வச்சிருப்பாங்கல்ல, அந்த சாவியை தான் வேக வேகமா எடுத்துட்டு இருக்காரு. போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஓடி வந்து இவருமே கதவை திறக்கிறாரு. உள்ள பார்த்தா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி இவர் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடும் போது அந்த இடத்துல 3 பாடியை இவர் பாக்குறாரு. 3 பாடியை தான் ஹீரோ டிஸ்போஸ் பண்ணிட்டாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். டிஸ்போஸ் பண்ணியும் பாடி வந்திருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏன்றது உங்களுக்கு போக போக புரியும். கொஞ்ச நேரத்துல ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ வரும்போது இவர் இந்த ரூம்ல தான் இருக்காரு. ரூமை விட்டு எப்படியாவது வெளியே போயிடணும்னு நினைக்கிறாரு. இவர் வெளியே போறதுக்கும் ஹீரோ வரதுக்கும் கரெக்டா இருக்கு. ஆனா ஹீரோ வரும்போது இவர் இருக்காரு பாத்தீங்களா, மாடியில கிளீன் பண்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ கதவை திறக்கலாம்னு நினைக்கும் போது இவர் ஒரு வேளை ரூம்குள்ள போயிட்டு வந்திருப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. இவரை சந்தேகமா பாக்குறாரு. அண்ணன் உள்ளியும் கிளீன் பண்ணோம் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஐயோ நம்மள உள்ள கூப்பிட்டு காலி பண்ண பாக்குறான் போல அப்படின்ற மாதிரி இவருக்கு பயம் வருது. இல்ல தம்பி கீழே கிளீன் பண்ற வேலை நிறைய இருக்கு, அதை முடிச்சுட்டு மேல வரன்ற மாதிரி சமாளிக்க பாக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு, கொஞ்சோண்டு கிளீன் பண்ற வேலை தான் இருக்கு, கையோட முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவரால சமாளிக்க முடியல. சரி வரன்ற மாதிரி உள்ளலாம் வராரு. அந்த இடத்த பார்க்காத மாதிரியே நம்ம கிளீன் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இப்ப ஜீவா இருக்காருல, அண்ணா ஸ்பேர் கீலாம் உங்ககிட்ட இருக்குமான்ற மாதிரி கேட்கிறாரு. இருக்கும் தம்பி, எதுக்காக கேக்குறீங்கன்னு இவர் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அண்ணா இங்கே கிளீன் பண்ணிட்டு இருந்தா எப்படி, அந்த பக்கம் போங்கன்னு சொல்றாரு. அதாவது பாடி இருக்கிற பக்கம் போக சொல்றாரு. இவன் என்ன அந்த பக்கம் போக சொல்றான் அப்படின்ற மாதிரி இவர் பயந்துட்டு இருக்காரு. நம்ம கிளீன் பண்ணும் போது பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிடுவான் போலன்ற மாதிரி இவருக்கு பயமா இருக்கு. இவர் அதை மீறியும் கிளீன் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. இப்ப ஜீவாவும் இவர் அட்டாக் பண்ற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பைக் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப மேனேஜர் இருக்கார்ல, சட்டுன்னு இங்க இருந்து கதவை திறந்துட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. பால்கனி சைடுக்கு வந்துடுறாரு. பார்த்தா இந்த இடத்துக்கு 2 போலீஸுங்க தான் வந்திருக்காங்க. சார் நான் தான் கால் பண்ணேன் சார், இங்க ஒருத்தன் கொலைலாம் பண்ணிருக்கான் சார், உடனே வந்து பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இருங்க வரோன்ற மாதிரி அவங்க 2 பேருமே வேகமா மேல வந்துட்டு இருக்காங்க. இந்த மேனேஜர் பாடியை பார்த்தாரு பாத்தீங்களா, அப்பயே போலீஸுங்களுக்கு கால் பண்ணிருக்காரு. இப்ப போலீஸுங்களை வேகமா மேல கூட்டு வராரு. இப்ப மேல கூட்டு வரும்போது எல்லா விஷயமும் மாறி இருக்கு. கேலண்டர்ல 24 தான் காட்டுது. அதே மாதிரி ஹீரோ இப்ப மயங்கிற மாதிரி விழுந்து கிடக்குறாரு. வந்தவங்க இருக்காங்கல்ல, எந்திரி எந்திரின்ற மாதிரிலாம் எழுப்புறாங்க. அதே மாதிரி 3 பாடியா இப்ப இல்லன்னு நமக்கு காட்டுறாங்க. ஒரே கன்ஃபியூஷனா இருக்குல்ல, போக போக உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இப்ப இந்த மேனேஜர் இருக்கார்ல, எந்திரிங்க எந்திரிங்கன்னு எழுப்புறாரு. இப்ப மேனேஜருக்கு பக்கத்துல பார்த்தா போலீஸுங்க இல்ல, இந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் தான் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் இவரை எழுப்பிட்டு இருக்காங்க. இப்ப எந்திரிச்ச
இவருமே இவங்க 3 பேர் உயிரோட இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிருக்காரு. மச்சான் நீ எப்படா உயிரோட இருக்கன்னு கேக்குறாரு. எது உயிரோட இருக்கனா? என்னடா உனக்கு ஆச்சு? நீ விஷ் பண்ணுவன்ற மாதிரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நேத்து எவ்வளவு வெயிட் பண்ணா தெரியுமா? பாவம்டா ஏமாத்திட்டே அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்றாரு. டேய் என்னடா சொல்றீங்க? நீங்களாம் எப்படிடா வந்தீங்கன்ற மாதிரி இவர் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. கிளம்பணும், முதல்ல போய் குளிச்சுட்டு வான்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உண்மையில என்னதான் நடந்தது, எப்படி இவங்களாம் திரும்பி வந்தாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் இவர் குளிச்சுட்டு இருக்காரு. கிளம்புற நாள் வந்துருது இல்ல, இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ மட்டும் கன்ஃபியூஷன்லயே தான் இருக்காரு. பிரபுவும் மேனேஜர் கிட்ட நல்லா பேசுறாரு. நாங்க கண்டிப்பா திரும்பி வரோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஹீரோ இருக்காருல, மேனேஜர் கிட்ட போய் பேசணும்னு நினைக்கிறாரு. இப்ப மேனேஜருக்கு பக்கத்துல வந்துருக்காரு. அண்ணா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுண்ணே, என்னதானே நைட்டு நடந்தது, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. மேனேஜர் என்ன நடந்தது அப்படின்றத இவர்கிட்ட சொல்றாரு போல. அப்படியே கட் பண்ணி இப்ப ஹாஸ்பிட்டல்ல நமக்கு காட்டுறாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இதை கேட்கிற டாக்டர் இருக்காருல, மேனேஜர் என்ன சொன்னாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. மேனேஜர் சொன்ன விஷயத்தை இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தம்பி நேத்து நைட்டு என்ன தெரியுமா நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜீவா ஷாரு கூட ஒன்னா இருக்கணும்னு நினைச்சாருல, தைரியத்துக்காக சரக்க போட்டுட்டு போலான்னு நினைச்சிருப்பாரு. இந்த மேனேஜர் கூட சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சிருப்பாரு. சரக்க ஓவரா அடிச்சிருப்பாரு. பொத்துன்னு மயங்கின மாதிரி கீழே விழுந்திருப்பாரு. ஷாருவோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இவங்க 3 பேருமே ரூம்க்கு வந்திருப்பாங்க. ஹீரோவும் எந்திரிக்கிற மாதிரி தான் பிளான் இருந்திருக்கும். ஆனா ஹீரோ செம்ம போதையிலே இப்ப மயக்கத்துல தான் இருக்காரு. எவ்வளவோ கேர்ள் ஃப்ரெண்டு எழுப்பி பார்த்திருப்பாங்க. இவர் கடைசி வரைக்கும் எந்திரிச்சிருக்க மாட்டாரு. இதை நினைச்சு கேர்ள் ஃப்ரெண்டு பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிருப்பாங்க. நடந்த விஷயம்லாம் கனவுன்றது ஹீரோக்கு புரியுது. கனவுல வந்தது நிஜத்துல நடக்க வாய்ப்பு இருக்கா, அதை நினைச்சாதான் பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதே மாதிரி எதனால இந்த மாதிரிலாம் கனவு வந்ததுன்னு கேக்குறாரு. டாக்டருமே எக்ஸ்பிளனேஷன்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ எடிட்டரா வேலை பார்க்கறதா சொன்னல, நான் லீனியர்ல எத்தனை படத்தை எடிட் பண்ணிருப்ப, அதோட தாக்கம் தான். அதே மாதிரி டைரக்டர் ஆகிறதுக்காக கதைலாம் எழுதியிருப்பல, அந்த தாக்கத்துல உனக்கு இந்த கனவு வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாரு. கனவுல லாஜிக்லாம் நிறைய இடிக்க தான் செய்யும். அந்த 3 பாடியும் நீ டிஸ்போஸ் பண்ணிட்ட, இருந்தாலுமே திரும்பி அந்த 3 பாடியும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்படி 3 பாடி வந்து நீ கொஞ்சம் கூட ஆச்சரியப்படல, சாதாரணமா தான் அதை எடுத்துக்கிட்ட. இது எல்லாமே லாஜிக் மிஸ்டேக் தான். இதை தாண்டி 2024 வரும்போது இருந்தது, ஆனா 2026 மாறிடுச்சு. கனவுல இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக் வரதான் செய்யும். அதே மாதிரி இந்த கனவுலாம் நிஜத்துல நடக்க வாய்ப்பே இல்ல, நீ பயப்படாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்குன்னு இந்த அளவுக்கு நெகட்டிவா கனவு வருமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அதுக்கும் டாக்டர் சில ரீசனை சொல்றாரு. ஆக்சுவலா இவர் மயக்கத்துல படுத்துட்டு இருந்தார்ல, அப்ப கேர்ள் ஃப்ரெண்டு எழுப்புறதுக்காக தள்ளி தள்ளி விட்டுருப்பாங்க. ஒருத்தர் கனவுல இருக்கும் போது இந்த மாதிரி வெளிய இருந்து ஃபோர்ஸா தள்ளினாங்கன்னா கனவோட டைரக்ஷனும் மாற வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கொஞ்சம் நெகட்டிவா உன்னோட கனவு போயிருக்கு, எல்லாரையும் கொடூரமா சாவடிக்கிற மாதிரிலாம் நினைச்சு பார்த்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ இதை நினைச்சு கவலைப்படாத, இது எதுவுமே திரும்பி உனக்கு நடக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்றாரு. இப்பதான் ஹீரோ கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. இதோடய இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. ஹீரோ பேசிக்காவே ஒரு பிலிம் மேக்கர்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் இவர் யோசிச்சிருப்பாரு. எல்லாமே கனவுன்ற மாதிரி தான் நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.